நண்பா தளபதி ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணாத தளபதி ஃபேன்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நண்பா. நம்ம கூட வந்து மோதாதீங்கடா அப்படின்னு வந்து படித்து சொன்னேன் மேடம். கேட்காம வந்து மோதிக்கிட்டு இப்போ இவ்வளோ பெரிய செருப்படி வாங்கிருக்கீங்க. அது மட்டும் கிடையாது, நல்லா இருந்த ஒரு சேனல் வந்து நடுத்தெருவில் நிறுத்திட்டாங்க. இப்போ என்ன விஷயம் அப்படின்னா வந்து ஜனநாயகன் படத்தை கூட வந்து பராசக்தி மோதும் அப்படி இப்படின்னு வந்து பேசிட்டு இருந்தாங்க. இவனுங்களா பில்டப் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் வந்து படமும் வந்து மறுநாடி ஆயிருக்கு. அது டிஆர்பி விவரம் அப்படின்றது வந்து வெளியாக இருக்குங்க. ஸோ ஜனநாயகன் படத்தோட டிஆர்பியும் வெளியாக இருக்குது, அந்த தீய சக்தி படத்தோட டிஆர்பியும் வந்து வெளியாக இருக்குது. இந்த ஒரு டிஆர்பியை பார்த்து வந்து கலாநிதி மாறனுக்கு வந்து மிகப்பெரிய ஷாக் ஆயிருக்கும். அது மட்டும் கிடையாது, சன் டிவி வந்து இந்த நிலைமைக்கு போயிடுச்சு அப்படின்ட்டு வந்து கலாநிதி மாறனே வந்து புலம்பிட்டு இருக்க மாதிரி இருந்துட்டு இருக்கும். ஜி தமிழ் அப்படின்றது வந்து சன் டிவியை கம்பேர் பண்ணும்போது வந்து கொஞ்சம் கம்மி தான் நார்மல் டேஸில். ஏன்னா வந்து சன் டிவி அப்படின்றது வந்து ஒரு நம்பர் 1 சேனலாக தமிழ்நாட்டில் இருந்துச்சு. ஆனால் இப்போ கிடையாது. எப்போ தளபதியோட படத்தை வந்து நீங்கள் வந்து போகிறத ஸ்டாப் பண்ணீங்களோ அப்போலே வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க உங்கள் சேனலில் பார்க்குறதும். ஸோ அப்படி இருக்கும்போது வந்து ஜி தமிழில் வந்து ஜனநாயகன் படத்தோட ஆடியோ லான்ச் அப்படின்றது வந்து போட்டுருந்தாங்க. அது மட்டும் கிடையாதுங்க, கிட்டத்தட்ட வந்து 6 மணி நேரம் அப்படின்றது வந்து கண்டினியூவாக வந்து ஜனநாயகன் படத்தோட ஆடியோ லான்ச் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ பராசக்தி ஜனநாயகன் ஒரே நாளில் வந்து ரிலீஸ் ஆயிருந்துச்சு இல்லைங்களா. அந்த டிஆர்பி விஷயம் அப்படின்றது வந்து இன்னைக்கு வெளியே இருக்குது. அது மட்டும் கிடையாது, எந்த ஆடியோ லான்ச் வந்து மாஸ் பண்ணியிருக்கும் அப்படின்னு வந்து உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ ஜனநாயகன் படத்தோட ஆடியோ லான்ச் அப்படின்றது வந்து 8 அப்படின்ற ஒரு பாயிண்ட் வந்து பிடிச்சிருக்குங்க. ஸோ 8 டிஆர்பி வாங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயங்க. அது மட்டும் கிடையாதுங்க, ஜி தமிழில் வந்து இது வரைக்கும் அந்த ஆடியோ லான்ச்சில் நம்பர் 1 ஆடியோ லான்ச்சாக வந்து நம்ம தளபதி விஜயோட ஜனநாயகன் ஆடியோ லான்ச் தான் இருந்துட்டு இருக்கு. அது மட்டும் கிடையாது, நம்பர் 1 சேனல், தமிழ்நாட்டோட நம்பர் 1 சேனல் அப்படி இப்படின்னு வந்து ரொம்ப வந்து கூவிட்டு இருந்தாங்க இல்லைங்களா. அப்படி கூவிட்டு இருக்கும்போது வந்து அந்த தீய சக்தியோட டிஆர்பி அப்படின்றது வந்து படுமோசங்க, படு கேவலமான ஒரு இவ்வளோ பெரிய தோல்வி அப்படின்றது வந்து சன் டிவி இது வரைக்கும் வாங்கினதே கிடையாது. 3 தாங்க வந்திருக்கு, ஜஸ்ட் 3 தான். அந்த 3 அப்படின்றது வந்து தலைகீழ போட்டோன்னா பட்டநாமம் அப்படியே நெத்தியில் போட்டுட்டு போக வேண்டியதான். பட்டநாமத்தை அந்த 3 பட்டநாமத்தை போட்டுட்டு பராசக்தி டீமுக்கு வந்து ஏற்கனவே வந்து மக்கள் 3 கொடுத்து மொத்தமாக பட்டையை போட்டுட்டாங்க. தளபதி வந்து 8 இருக்காரு. இந்த தீய சக்தி அப்படின்றது வந்து வெறும் 3, அதுவும் சன் டிவியில் போட்டே 3 தான். அப்படின்னா நம்ம தளபதியோட ஜனநாயகன் படத்தோட ஆடியோ லான்ச் ஒருவேளை சன் டிவியில் போட்டிருந்தாங்கன்னா 12, 13, 15 போயிருக்கும். ஆனால் வந்து ஜி தமிழே வந்து நம்ம 8 வாங்கி மாஸ் பண்ணியிருக்கோம். அது மட்டும் கிடையாதுங்க, C5 ஒரு ஆப் இருக்கு இல்லைங்களா, அதுலேயுமே வந்து லைவாக டெலிகாஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ மக்கள் நிறைய பேர் வந்து தளபதி ஃபேன்ஸ் வந்து C5 ஆப்லேயும் வந்து லைவாக பார்த்தாங்க, டிவிலையும் பார்த்தாங்க. C5ல வந்து லைவ் டெலிகாஸ்ட் ஆகலை அப்படின்னா வந்து அன்னைக்கு வந்து இன்னும் கூட வந்து 10, 12ன்னு போயிருக்கிறது பெரிய வாய்ப்பு இருக்குது. ஆக மொத்தத்தில் வந்து தளபதி கூட வந்து எவன் மோதணும்னு நினைச்சாலும் இப்படி தான் செருப்படி வாங்கிட்டு இந்த மாதிரி மரடி வாங்கிட்டு வெளியில் தலை காட்ட முடியாத அளவுக்கு வந்து அசிங்கப்பட்டு, அவமானப்பட்டு, வெக்கப்பட்டு, துக்கப்பட்டு, துயரப்பட்டு, கஷ்டப்பட்டு, கவலைப்பட்டு, கடைசியில் வந்து இவ்வளோ பட்டும் வந்து இந்த டிஆர்பி பார்த்து சன் டிவி வந்து எவ்வளோ புலம்பிட்டு இருக்கோம், பராசக்தி டீம் வந்து எவ்வளோ புலம்பிட்டு இருக்கோம். சிவகார்த்திகேயன் வந்து விஜய் பற்றி இனிமேல் நினச்சி கூட பார்க்க முடியாது, வச்சு செஞ்சிருவாங்க தளபதி ஃபேன்ஸ் அப்படின்ட்டு வந்து வேற மாதிரி சம்பவம் பண்ணிட்டாங்க. ஸோ இதை பற்றி நீ என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நண்பா. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க நண்பா. தேங்க்யூ.